21/1/2025 ஸ்ரீசக்தி 451 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன கொடுத்தோன்னு பார்த்துடலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 416 சரிங்களா. ரிசல்ட்டு 416 ஓகேங்களா. நம்ம ஆல் போர்டுக்கு 1 சக்ஸஸாக கொடுத்துருக்கோம். 9 திருப்பி போட்டால் 6 வந்திருக்குது. நம்ம 6 பவரில் கொடுத்துருக்கோம், 6 வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா 4 6 1 2 நம்பரும் பாஸு, இந்த நம்பரும் பாஸு. 6 நம்ம சி போர்டில் கரெக்டாக வச்சுருக்குறோம், 1 பி போர்டில் கரெக்டாக வச்சுருக்குறோம், ஏ போர்டில் நம்ம 9 வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 4, அந்த 4 வந்திருக்கு. 9 4 சக்ஸஸாக நமக்கு ஒரு 3 டிஜிட்டல் நல்லாவே பாஸ் ஆகிருக்குது. ஆனால் பவரில் வந்திருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுருந்தா 4 வச்சுருந்தா சூப்பராக வின்னிங் வந்திருக்கும். ஓகேங்களா. நான் 9 6ன்னு கொடுத்துருக்கோம், அங்கே 4 பவரில் தான் வந்திருக்குது. ஓகேங்களா. 1 6லாம் வந்திருக்குது. அதே மாதிரி தான் நாளைக்கும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த நம்பர் தான் நம்ம எடுத்திருந்தோம், அடிக்க வேண்டிய நம்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 2 நம்பர் பவர். 9க்கு 4, 1க்கு 6க்கு 1 6 அப்படியே வந்திருக்குது சி போர்டில். சரிங்களா. அந்த நம்பர் 4 6 9 6ங்கிற மாதிரி நம்பர் இறங்கலாம். ஏன்னா 9 6ன்னு வந்துட்டாலே அது பவர் நம்பரும் கூட இறங்கலாம். ஆனால் 6ஆம் நம்பருங்கிறது ஒன்று வரணும். அது கரெக்டாக வந்திருக்குது. நம்ம கொடுத்தா 966ன்னு எடுத்துருந்தோம் ஒரு நம்பரு. சரிங்களா. அந்த நம்பர் இறங்கணும். அது ஒரு நம்பர் 2 நம்பருமே பவர் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வின்னிங் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். 21/1/2025 ஸ்ரீசக்தி 451க்கு உண்டான ஒரு டிராகன் நம்பர் தான். அதுக்கு நம்ம ஆல் போர்டுக்கு என்ன எடுத்துருக்கோம்னா 3 5ன்னு எடுத்துருக்கோம். நாளைக்கு 3ஆம் நம்பர் ஆட்டத்தில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சப்போஸ் 5ஆம் நம்பர் வரலாம், 3 5ம் கலந்த மாதிரியும் கூட வரலாம். 4க்கும் திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9. சரிங்களா. இதில் இருந்து ஆட்டம் நாளைக்கு தொடங்கும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நேற்று நம்ம 9ஆம் நம்பர் வச்சோம், 4ஆம் நம்பர் அடிச்சிருக்கிறோம். சப்போஸ் நாளைக்கு ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வருது. சப்போஸ் 4 மிஸ் ஆனால் 9ம் வரலாம். ஏன்னா இதை நம்ம எப்பவும் சொல்லி கொடுத்துடணும். அதேமாதிரி சி போர்டில் திரும்பவும் 0 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. 0 வரலாம், இல்லைன்னா 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அந்த மாதிரி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. அதை நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. எப்போவுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா. அப்போ தான் நம்ம சொல்கிறது கொஞ்சம் புரியும். அப்போ நான் ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறது கூட சில நேரங்களில் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். சரிங்களா. அந்த மாதிரி 7ஆம் நம்பர் வெளியில் வச்சுருக்கறனால அது எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா. 7ஆம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கும். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 1 4ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். பி போர்டில் 3 5 வரணும். சரிங்களா. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 0 2 2ஆம் நம்பர் வரணும். இல்லைன்னா 0வை திரும்பவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி 3வது 0 கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இல்லைன்னா 7ஆம் நம்பர் 2க்கு பவர் 7 அது கூட உள்ளே வரலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 75 50 17 73 52 13 70 92ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா. இந்த நம்பர்கள் இறங்க வேண்டும். இது அப்படியே தான் அடிக்கணும். சப்போஸ் மிஸ் ஆனால் ரொட்டேட் ஆகலாம். சரிங்களா. நான் கொடுத்துருக்க மாதிரி தான் அடிக்கணும் நம்பர்கள், ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஏபிபிசி ஏசி ஆல் போடுங்க. 75 57 வைங்க, 50 போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பவர் நம்பர் மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0 5 அடுத்து 1 6 5 0ன்னு அடித்தாங்களா, அடுத்து 1 6ன்னு அடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கும் அதே மாதிரி அடிக்கலாம். 7 2 அடிக்கலாம், இல்லை 2 7 அடிக்கலாம், 3 8 9 4 திரும்பவும் 0 5ங்கிற மாதிரி அடிக்கலாம். 1 6 அடிப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்மி தான். ஆனால் 5 0ங்கிறது திரும்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்படி இறங்கினா 3 டிஜிட்டலில் எப்படி வரலாம். 705 502 652 733 438 157 753 120ங்கிற நம்பர் எடுத்துருக்கிறேன். சரிங்களா. இது நாளைக்கு வரலாம். உங்கள் கணிப்புலேயும் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஒரு குதிரை கொம்பு மாதிரி தான். சரிங்களா. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் பாஸ் ஆகும்.
வாரத்தில் ஒரு வின்னிங் கொடுக்கணுன்னு தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் பிசி அந்த மாதிரி தான் பாக்ஸில் சில நேரம் வந்துடுது. நம்ம எடுக்கிற நம்பர் எடுக்கிறோம், ஆனால் ஒன்று பவரில் போயிடுது. சரிங்களா, பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா, அப்படி வந்துச்சுன்னா 77 33 99 00 99 திரும்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லை மேலே இருக்க நம்பர் மிஸ் ஆகுனா பவர் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 6ங்கிற நம்பர் மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா, அது எனக்கு வருமானு தெரியல. ஆனால் இந்த 3 நம்பர் வரலாம். 7 3 9 0 இந்த 3 தான் வரணும், 4ம் வரணும். சரிங்களா, அப்படி மிஸ் ஆனால் அதுக்கு பவர் நம்பர் வரலாம். கீழே 7க்கு 2 3க்கு 8 9க்கு 4 0க்கு 5. நாளைக்கு அதிகபட்சமாக பவர் பண்ணி தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5 0 1 6 அடுத்து 8 3ஆக இருக்கலாம், இல்லை 3 8ஆக இருக்கலாம், 7 2 அந்த மாதிரி 9 4 0 5 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள் உங்கள் நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் கணிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதான் சொல்கிறேன் நான். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.